பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆம், நம்முடைய தேவன் நம்மை ஆயிரமாக பெருக செய்கிற தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிற பொழுது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி எளியவர்கள் ஏழைகள் அவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியவர்கள் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு மனிதன் மேல் வைக்கும் பார்வை மனுஷன் பார்க்கிற விதமாய் அல்ல. அது நிச்சயமாக ஒரு ஏழையாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும் பாகுபாடு பாராத தேவன் அவர். அவர்களுடைய வாழ்விலே நன்மையானவைகளை செய்தருளுகிறவராயிருக்கிறார். அவர்களிலே உயர்வையும் மேன்மைகளையும் அவர் தந்தருளுகிறவராயிருக்கிறார். இந்த வாக்கியத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி. ஆம், தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள் என்று வேத வசனங்கள் சொல்கிறது. ஆகவே ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம், அதாவது மனிதன் நிர்ணயிக்கக்கூடியது அல்ல. தேவன் அவனுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாத நன்மைகளையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஏற்ற காலம் கடந்து வரும் வரையிலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யார் ஒருவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, தேவன் அவர்களை உயர்த்தும் மட்டும் தேவனுடைய பார்வையை விட்டு விலகாதபடி அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கும் அநேகர், சில நபர்களை கூட நாம் எடுத்து சொல்லலாம், சில உதவி ஊழியர்களை, சில விசுவாசிகளை கூட நாம் சொல்லலாம். சிலர் சொல்லுவார்கள், நான் ஜெபிக்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்திலே உபவாசிக்கிறேன், பல நாட்கள் தேவனுக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் செய்வார்கள், சொல்லுவார்கள். ஆனால் தேவன் நிறைவேற்றும் காலம் வரையிலும் அவர்களால் காத்திருக்க முடியாது. தேவன் அவர்களை உயர்த்தும் அளவும் அவர்களால் காத்திருக்க முடியாது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் காஃபி என்று சொல்லுகிறது போல இன்ஸ்டன்ட், அதாவது உடனே 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 என்று இன்றைக்கு அநேகர் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அநேக தேவனுடைய தாசர்களை, அநேக தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிறதையும் அநேக தேவனுடைய ஊழியர்கள் கடந்து வந்த பாதைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவன் உயர்த்தும்படிக்கும் அவர்கள் காத்திருந்தபடியினாலே, அடங்கி இருந்தபடியினாலே இன்றைக்கு அவர்கள் சுகமாய், வளமாய், நலமாய், ஆரோக்கியமாய், செழிப்பாய், ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு காத்திருத்தல் என்பது ஒன்று இல்லாதபடி உடனே உடனே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல, ஒருவருக்கு ஒரு விதமாய் செய்கிறவரும் அல்ல. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தந்தருளுகிறார். அவருடைய பார்வையிலே பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லை. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய பார்வை இன்னொரு மனுஷன் மேலே எப்படி காணப்படுகிறது என்றெல்லாம் தேவன் பார்க்கிற விதம் அல்ல. அவன் யாராக இருந்தாலும் அவனை உயர்த்த தேவன் திட்டம் வைத்தார் என்று சொன்னால் அவனை உயர்த்தியே ஆவார். ஆகவே இந்த நாளிலே அவர் உயர்த்துகிற அளவிலே நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயம் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலியமாக இந்த நாளில் இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் என் ஜனத்திற்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்யும். இந்த நாளிலே போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் மேல் உடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். உடைய தூதர்கள் எங்களுக்காய் எங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பார்களாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.